ஹரியானா மாநிலம் 2024 லோக்சபா தேர்தலுக்கு அப்புறமா சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது. அங்க தற்பொழுது பிஜேபியினுடைய அரசாங்கம் இருக்குது. தொடர்ந்து 3, 5 ஆண்டுகள்ல பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஹரியானா மாநிலமும் ஒண்ணு. 2014ல இருந்து அங்க பிஜேபியினுடைய அரசாங்கம் இருக்குது. மொத்தமா 90 தொகுதிகள், 45+ இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். தற்பொழுது நயாப் சிங் சைனி மாநிலத்தினுடைய முதல்வரா இருக்கிறாரு. ஒரு 1½ வருஷம் ஆகுது அங்க அரசாங்கம் பொறுப்பேற்று. இன்றைய தேதியில அங்க சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா, யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்சைட் ரேடார் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஹரியானால காங்கிரஸ் அண்ட் பிஜேபி நேரடியா மோதக்கூடிய மாநிலமா இருக்குது. ஸோ இங்க யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது? இன்றைய தேதியில சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்சைட் ரேடாரினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள. வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா, பிஜேபி 43லிருந்து 47, காங்கிரஸ் 33லிருந்து 37, மற்றவர்கள் 16லிருந்து 20. இது சீட்டா மாறும் பொழுது பிஜேபி 50லிருந்து 60, காங்கிரஸ் 24லிருந்து 32, மற்றவர்கள் 4லிருந்து 8. ஸோ ஒரு கிளீனான மெஜாரிட்டியில பிஜேபியினுடைய ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி 50லிருந்து 60, காங்கிரஸ் 24லிருந்து 32, மற்றவர்கள் 4லிருந்து 8. ஸோ ஹரியானால இன்றைய தேதியில சட்டமன்ற தேர்தல் நடந்தது அப்படின்னா மீண்டும் பிஜேபியினுடைய ஆட்சியை தொடரும் அப்படின்னு சொல்லி இன்சைட் ரேடார் சொல்லியிருக்கிறாங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.